ஹலோ கைஸ் மக்களே, ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கம் போல் வந்து செஞ்சு விட்ருக்காங்க, ஒவ்வொரு இடமா போட்டிருக்காங்க. நம்மளால் வந்து இப்போது ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, எவ்வளவோ காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, 850 ரூபா அப்ளிகேஷன் ஃபீ எல்லாம் அதுக்கு இதுக்குன்ட்டு. இவங்க வந்து திருத்த முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஆனால் நீங்கள் வந்து இப்போது ஃபைனலாக இன்னும் ஒரு வாரம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம பஸ்ஸில் போய்க்கலாம். அன்றைக்கி வந்து நம்ம காலையில் போய் ரீச் ஆகிற மாதிரி போய்க்கலாம். எக்ஸாம் காலையில் அப்படின்னா நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு 6 மணி 7 மணிக்கு இங்கே ரீச் ஆகிக்கலாம். எந்த ஊர் போட்டிருக்காங்களோ அங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி டெசிஷன் எடுக்காதீங்க. பெட்டர் நம்ம டெலகிராம் குரூப் இருக்கு இல்லையா, எந்த டெலகிராம் குரூப்னாலும் பேங்கிங் ரிலேட்டடாக நிறைய டெலகிராம் குரூப் இருக்குது. நம்ம கனிஷ்ரீனா லாஜிக்ஸ் சேனலில் நிறைய பேர் இருப்பீங்க, டெலகிராம் குரூப்பில் நிறைய பேர் இருக்க மாட்டேங்க. தயவு செஞ்சு குரூப்பில் இப்போ நீங்கள் மதுரை அப்படின்னா மதுரையிலேருந்து உங்களுக்கு இந்த சென்டர் சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே, சென்னைன்னு வச்சுக்கோங்க, இங்கே சென்டர் யார் யாருக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு 5-6 பேர் கேங்காக சேர்ந்தீங்கன்னா கூட கேபில் இந்த மாதிரி புக் பண்ணலாம். ஸோ வர்றப்ப நீங்கள் எப்படினாலும் ரிட்டர்ன் ஆகிக்கோங்க. ஏன்னா போகிறப்போ நீங்கள் வந்து ஏர்லியாகவே ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு. ஸோ குரூப்பில் வந்து கேட்டுக்கோங்க. ஒட்டுக்கா வந்து ஒரு 5-6 பேர் பசங்க இல்லை வந்து கேர்ள்ஸு யார் நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு வசதியோ டெலகிராம் குரூப்பில் பேசிட்டு போகிறவங்க ஒட்டுக்கா நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஏர்லியாக ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டு. ஏன்னா இது நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க தான் இப்போ வந்து கால் பண்ணி அக்கா இந்த மாதிரி சொல்லுங்கள், ஏன்னா வந்து இப்போ நான் கேபில் போகணுன்னா ஒரு ஆளாக போகணுன்னா ரொம்ப அமௌண்ட் ஆகுது. ஸோ பெட்டர் ஒரு 4 பேர் 5 பேருன்றப்போ எங்களுக்கு ஷேர் பண்ணி நாங்கள் போகிறப்போ வந்து அமௌண்ட் கம்மியாகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இது சொல்லுங்கள். டெலகிராம் குரூப்பில் வந்து யாராவது இந்த மாதிரி கேட்டோன்னா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு நீங்கள் அப்படி பிளான் பண்ணி போய்க்கோங்க. ஏர்லியாக ரீச் ஆகிறது தான் பெஸ்ட்டு. அண்ட் நான் வந்து நான் கஸ்டமர் கேர் கிட்ட வந்து கால் பண்ணி தான் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து நான் சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்க சொல்லியிருந்தப்போ அவர் சொன்னார் அன்னைக்கு ஈவினிங், அதாவது நேற்று ஈவினிங்கே வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் கால் பண்ணப்போ சொல்லியிருந்தாங்க. அவங்களே ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டப்போ இந்த ஃப்ரைடே ப்ராபப்ளி இதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரைடே ஆர் தேர்ஸ்டே ஃப்ரைடேக்குள்ளே வந்து நீங்கள் எப்போனாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி தான் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன் மக்களே. அண்ட் செஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது கண்டினியூஸாக வந்துருங்க. ஸோ டாடா பை சி யூ. நான் டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணி யாராவது இந்த மாதிரி போகிறாங்கன்னா நீங்கள் பேசி ஒன்றா போயிட்டு ஏர்லியாக ரீச் ஆகுங்க. அதுதான் மெயின் ஃபேக்ட்.